இப்போ நான் எக்ஸாக்டாக போயிட்டு இருக்க பிளேஸ் இடுக்கியிலேருந்து வாகமான் தான் போயிட்டு இருக்கேன். இந்த கூகுள் மேப் பிடிக்காத விஷயமே எனக்கு இதான்டா. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோட்ல கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. ரைட் வருவாங்க. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்குமா? ரோட்டை வாங்கினா காரணம் தனியா ரேட்டு இதுடா கேரளாவுக்கு அப்படியா 2 புறத்தா இருந்தா சால். அடி நீ போய் எட்டி மட்டும் பாரு. நீ போய் அடி லைட்டை எட்டி மட்டும் பாடுறான். அந்த பக்கம் பள்ளத்தை அப்படி நடந்து போடா போயிட்டு. வந்துடு அடி வந்துடு. நின்று இப்படி எட்டி பாடுறா. அந்த ஆக்ஷன் எட்டி பாக்குறவன ஆக்ஷன் பண்றா. அப்படியே பின்னாடி எட்டி பாக்க அந்த பக்கம் இங்க நின்று அந்த பக்கம் எட்டி பாக்குறவன ஆக்ஷன் பண்ணு. இங்க நின்று எட்டி பாக்குறவன ஆக்ஷன் பண்றா. அது எட்டி பாக்குறவன ஆக்ஷன் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு அவ்வளோதான். பரவாயில்ல ஏதோ பண்ற. சரி விடு பாத்துக்கலாம். போலாமா? வாகமான் வியூ பாயிண்டா? சரி என்ன வியூ பாயிண்ட் ஒண்ணுமே தெரியல. போயிட்டு தான் கூகுள் பண்ணி பார்க்கணும். யாருக்கு தெரியும்? போயிட்டு கூகுள் பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா அதுல தெலுங்கு வச்சு மலையாளத்தில். ஹலோ வியூவர்ஸ், டேரெக்டாக இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் வாகமானில் தான் நான் ரூம் பார்த்துருக்கேன். 2 நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணது. கிட்டத்தட்ட டே 1 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டே 1ல் மோஸ்ட்லி நிறைய பிளேஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா கரெக்டாக அங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு பைக்கை பிக்கப் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டு போயிட்டு வரதுக்கே டைம் நிறைய ஆயிடுச்சு. அதுக்கே டைம் ஆயிடுச்சு. டே 2ல் தான் மோஸ்ட்லி டே 2ல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அது மழை வந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு அப்கமிங் வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். சரி ஓகே, இந்த எபிசோடில் நான் கரெக்டாக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ரூமு நாங்கள் புக் பண்ணது ஒரு ரூமு, ஆனால் போனது ஒரு ரூமு. ஒவ்வொரு டைம் இப்படி தான். அது கொடைக்கானல் ட்ரிப்பில் அப்படி தான் ஆச்சு. ஒரு நிமிஷங்க, நான் கொடைக்கானல் ட்ரிப்பை அப்ரூவ் பண்ணவே இல்லை நினைக்கிறேன். இந்த சீரீஸை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கொடைக்கானல் ட்ரிப் வரேன். அது வேறு லெவலில் பண்ணால் போச்சு. அது அடுத்த சீரீஸில் வரும். சரி ஓகே, இப்போ இங்கே வர மேட்ருக்கு வரலாம். இப்போ நான் எக்ஸாக்டாக போயிட்டுருக்க பிளேஸ் இடுக்கியிலேருந்து வாகமான் தான் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட வாகமானில் எந்த இடம்லாம் எனக்கு தெரியலைங்க. வாகமானில் ஏதோ ஒரு இடத்துல புக் பண்ணியிருந்தேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ லோக்கல் பாய்ஸ் யாராவது இந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடை வச்சே முடிஞ்சால் கண்டுபிடிங்க நான் எக்ஸாக்டாக எந்த பிளேஸில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. பட் கூகுள் மேப் தான் தலைவன் காட்டுற வழியில் தான் போயிட்டுருக்கேன். இது ரைட்டோ ராங்கோ பள்ளமோ மேடோ இவன் என்ன காமிச்சாலும் அந்த வெளியில் கிளம்பிட வேண்டியதான். இது வரைக்கும் அப்படி தான் போயிருக்கேன். என்ன பண்ணுறது, இனிமேல் அப்படின்னு போயிட்டு ஆகணும். நமக்கு இருக்க ஒரே வழி தானே. என்ன தான் கடவுள் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளை கும்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான் இந்த கூகுள் மேப் பையிலும் வேறு வழி இல்லையே. சரி ஓகே, வீடியோஸில் என்ன நடந்துன்றதை நீங்களே பாருங்கள். ஓடு அடிச்சு நகட்டிட்டு போது வண்டி எந்திரிச்சு ஓடு. பிரியாணி பேக நடுவில் வச்சுக்கடா, ஒரு சோட்டை இருக்குது. ஓகே, எங்க அங்கே இதே மூக்கில் போயிட்டு இருந்தா பழத்தாதியா அப்பா. திரும்பி பார்க்கவா? நான் திரும்பி பார்த்தா 2 பேரும் வேலை பார்க்க வேண்டியது இருக்குண்டா. விசாம விடுறான். நான் எப்பயாவது ரூமுக்கு போய் சேர்ந்துடலான்னு பார்த்தா பெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க போன. ஸ்பீட் எப்பவுமே கண்ட்ரோல்ல இருக்கணும் இறக்கத்துல. அப்படி இல்ல ஏதாவது இடத்துல சொருவி வேண்டிதான். ஒரு கண்டத்தை கமிச்சிருக்கேன், அதுக்குள்ள இன்னொரு கண்டை ஏற்பட்டுற கூடாது. கடவுளே, டேய் இந்த கூகுள் மேப் பிடிக்காத விஷயமே எனக்கு இதான்டா. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோட்ல கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. சரி, ஆனா எனக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும். ஒருவேளை அதனாலதான் அப்படி காமிச்சுதான் நம்ம தெரியல. ஆனா இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு அட்வென்ச்சர் சாமி. ஒரே குட்டி கடையா இருக்கு, ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டு அதுதான். அதெல்லாம் முன்னாடி சாப்பிட சொல்லிட்டாங்க. ஓப்பன் நினைக்கிறேன். இது எதுவும்
தாபா ரூபா ஏதோ என்னன்னு தெரியல, ஏதோ காட்டுல போக இருக்கு. பிராக்டிஸா சும்மா ஓடிக்கிறான். செம்மையா இருக்குல்ல. எவ்வளவு பார்க்க பாக்குறதுக்கு இப்போதைக்கு நமக்கு டைம் கிடையாது. கஸ்டமர்ஸ் உள்ள பூந்து போறா. ரூம்ஸ்ரா, ரூம்ஸ் கான்டாக்ட் எவ்வளோ ரேட் சொல்றாங்கன்னு தெரியல. நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லது. வீடியோல இருக்கு, நான் ஸ்கிரீன் ஷாட் போட்டு காட்டுறேன். ஸ்பாட் தான், ஃபுல்லா ஸ்பாட் தான். பாக்லீட் வேற மாட்டா முட்டேன். வேற மாதிரி இருக்குடா. வாழ மாட்டாங்க, வெறித்தனமா இருக்கு. இனிமேட்டு தாறு மாடா இருக்கு. போ சிவஸ்பாட் மகாதேவா நம சிவாய. சிவன்றத பயமே, அவர் முகத்துல பார்த்தாலே நிம்மதியா இருக்குடா. சிவ தரிசனம் கிட்டிருச்சு அப்பனா சாப்பாடு ஹோட்டலும் கிட்டும். நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும். ஹோட்டலா ஏன் பாரு குட்டிக்காடா, என்னடா சாப்பிட இடம் மதுள் வேற கியாண்டது. ஹோட்டலா ரெஸ்டாரண்ட் வண்டி ஓரமா போடுச்சு. இதை விட்டோம்னா அடுத்து எங்கிட்டு இருக்குன்னே தெரியாது. வீரனுக்கு தெரியவில்லை அந்த ஹோட்டலில் ஒரு புரோட்டாய் 40 ரூபாய் என்று. ஆக்சுவலாக எனக்கு சத்தியமாக தெரிலங்க, அது தெரியாமல் தான் போய் வண்டி நிப்பாட்டிட்டேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, கேரளாவில் எக்ஸாக்டாக ரேட்டு இப்படி தான் இருக்கும். ஒரு புரோட்டானா 40 ரூபாய்க்கு அவ்வளோ ரேட்டு சொல்லுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. சாப்பிட்டுட்டு பார்சல் ஆகிட்டு போயிடலாம். 2 புரோட்டா வாங்கினா காரணம் தனியாக ரேட்டு விடும். இதுடா கேரளாவுக்கு அப்படியா? 2 புரோட்டா வாங்கினா சால்னாக்கு தண்ணி ரேட்டா? வேற வழி இல்லை. ஓ சாப்பிட்டு பார்சல் ஆகிட்டு போயிடலாம். சப்போஸ் நைட் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்கு 11 மணி வரும். ஏதோ சப்பாத்தி ஏதோ வாங்கிட்டு போயிடலாம். இப்போ என்ன பிகல் போட்டு ஆர்டர் போட்டு வரேன். மீன் கறி, சிக்கன் பீஃப் 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 சிக்கன் கறி, பரோட்டா. அது வெஜ்ஜு குருமா. வெஜ் குருமா. நாசமாக போச்சு. தலைவனுக்கு வெஜ்ஜுன்னா என்னவே தெரில. எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் எனக்கு தான் தெரில மலையாளத்துக்கு சைவத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு. ஃபஸ்ட் நான் தான் ஒரு டிக்ஷனரி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறேன். அது கூட அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் ஒரு பரோட்டா 40 ரூபான்னு சொன்னாங்க பாருங்க, அதை எனக்கு அக்செப்டே பண்ண முடியல. நானும் இருந்த பசிக்கு விட்டு விளாசிவிட்டேன். பட்டு அப்போ தான் தெரியுது ஒரு பரோட்டா 40 ரூபா அப்படின்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிற சஜஷன் என்னென்னா, நீங்கள் கேரளாவில் இல்லை எங்கே வெளியே போய் சாப்பிட்றதுனாலும் அங்கே ஃபுட்டு என்ன ப்ரைஸுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாவாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி அந்த ஹோட்டலில் கிரைண்டர் இருந்ததுன்னா உங்கள் கதை அதோதி தான். ஸ்டார்ட் குறான். South on Kanjar, Punikalam Road. போலாமா? சரி டாட்டா. நைட் டைம்ல வரும்போது ஒண்ணுமே தெரியல, ஆனா நல்லா இருக்கு ரோடு. போட்டுடு. ஆமா மழை தூரம் தெரியலையா? தெரியுதா? விட்டுறா, வேமா புரியுதா? நம்ம நேரத்துக்கு போன் எடுத்து கையில் வச்சுக்கேன். எப்படி போன் எடுத்து கையில் வச்சுக்கடா. சரி வாட்டர் ப்ரூஃப் தான் கிடையாது, இதுவும் தண்ணியில் போச்சுன்னா சொல்லி முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி ஒரு ஃபோன் போயிடுச்சு. ரெயின் கவர் என்னதான் ரெயின் ப்ரூஃப் பேக்கெட் இருந்தால் ரெயின் கவர் மாதிரி வராது. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. குவாலிட்டியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வாங்கணும் பாரு. இழுத்துடு.
தெரியுதுல மேப்பு? வெள்ளிக்கிழமை எதுவும் நோண்டி விட்டுறாத, அப்படியே ஒண்ணு லெஃப்டா ரைட்டா அது மட்டும் சொல்லு, வேற எதுவுமே சொல்லாத. ஓகேவா? ரூட்டை மாற்றி சொல்லி விட்டுறாத, இங்கதான் கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஓடு. ஒவ்வொரு டைம் லைவ் போடும்போதும் எனக்கு லைவ்ல இருக்கா இல்லையானே எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. சரி ஓகே, இப்போ எக்ஸாக்டாக வாகமான்ல தான் இருக்கும். நேற்று தான் பைக் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கணும், ஏன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது. ஆஃப்டர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லா பைக்கும் கண்டிஷனில் இருக்குமான்னு தெரில. ஸோ அதனால் நேற்று ஈவினிங் தான் எடுத்துட்டு இன்றைக்கி அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூர் போகணும். பட் இப்போ எக்ஸாக்டாக இருக்க பிளேஸ் வாகமான்மா வேறமான வியூவில் இருக்குது. சென்னாரில் ப்ரோ செம்மையாக இருக்குது. பரம மண்டலத்திற்கும் இயேசு பிதாவே தோத்திரம் தோத்திரம் ஐயா, ஆமீன் ஆமீன். இதை சொல்லி தான் நிறைய பேர் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ்டை கண்டாலே அதான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். மழை மட்டும் வராமல் இருந்தால் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிடலாம். ஓகே, கீழே போகலாமா? போய் பார்க்கலாமா? கீழே விழுகாமல் இருந்தால் சரி. பள்ளம்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்து ஓடிக்கலாம். பிரைவேட் ஸ்பாட்டான்னு தெரியல எனக்கு. இது யானைன்னு எதுவும் வந்துருந்தாண்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் பிரைவேட் ஸ்பாட்டா கூட தெரியல. கீழே போன ரோடுலயா போயிட்டு இருந்துச்சா நல்லா இருக்கும். அது இன்னும் கீழே போகுது, சேஃப்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச எதுவும் ஃபால்ஸ் கூட்டிட்டு போதான்னு தெரியல. எனக்கே இந்த ரோடு ஃபர்ஸ்ட் டைம், அதை போய் பார்த்ததே இல்லை. போயிட்டு இருக்கேன், டவர் கிடைக்குதான்னு தெரியல. அது வேற பெரிய பிரச்சனை. லைவ் போகும்போது எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை. மற்ற யூடியூபர்ஸ்க்கும் இந்த டிராவலர்ஸ்க்கும் லைவ் போடும்போது நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னா, டிராவலிங் மோஸ்ட்லி எல்லாமே லைவ் போட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா இந்த டவர் ப்ராப்ளம் தான். அதுவும் பொதுவாக அந்த மாதிரி ஹில்ஸ் பிளேஸ்லாம் டவர் கிடைக்கிறதே கஷ்டம். அதனாலயே லைவ் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏய் எங்கடா ரோடுக்கு? ஃபுல்லா ஆஃப் ரோடு தான். எங்க கூட்டு போயுமே தெரியல. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்குமா? ரைட் சைடு பாரு, விழுந்தோம்னா அவ்வளவுதான். தூக்குறேன் தான் வரணும். அட்டேங்க அப்பா கொண்டு போய் சொல்லிடுவான். அட்டேங்க அப்பா ப்ரோ, ராமா ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து 1 இன்ச்சு அதிகமாலாம் இல்ல, 1 இன்ச்சு போனோம்னா டவர் கிடைக்க நெட்டு கட் ஆயிடுச்சு எனக்கு. உன் மொபைல்ல கிடைக்குதா? உனக்கு என்னது ஏர்டெல்லா? ஏர்டெல் தானா? ஒரே ஒரு பாயிண்ட் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அதாவது நான் விளாக் பண்ணுறது ஒரு டேட்டா இருக்கும், அதை நான் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறது ஒரு டேட்டா இருக்கும். அந்த எடிட்டிங் ப்ராசஸ் தான் அதை கிடையாது. இந்த எடிட்டிங் பண்ணுற நாய் அது இருக்கே, அதை தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். அந்த நாய் வேறு யாரும் கிடையாது, நான் தான். ஸோ என்ன தான் ஃபஸ்ட் நான் தலையிலே அடிச்சுக்கணும். டைமிங்கு எடிட் பண்ணுறதே இல்லை. அப்பப்போ டிப்ரெஷனு அது இட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேடாகவே இருந்துடுறேன். அப்பப்போ மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தான் எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா எடிட் பண்ணும்போது மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். அப்படின்றத விட எடிட் பண்ணும்போது தான் என் மைண்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட் எடிட் பண்ணவே ஆரம்பித்தேன். அப்படி இல்லாட்டி தனியாகவே எடிட்டர் வச்சுருப்பேன். அது 2வது விஷயம். சரி ஓகே, நெக்ஸ்ட் எபிசோடில், அதாவது இந்த எபிசோடு இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். டாடா பை பை, see you. அப்புறம் இன்னொரு விஷயம், சப்போஸு நெக்ஸ்ட்டு இல்லை நான் வேறு பிளான் வச்சுருக்கேன். என்னடா ஏதோ சொல்ல வந்தால் சொல்லாமல் விட்டுட்டே அப்படின்றீங்களா? எதுக்கு சொல்லிடலாம். ஸோ வெகு விரைவில் நம்ம டிஎன் ட்ரிப்பை, அதாவது தமிழ்நாடு ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு. சொல்லப்போனால் இன்னும் 1.5 வருஷத்தில், அதாவது 2027 மேலே ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ 100% கன்ஃபார்ம் 2027 மேலேருந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி இன்னும் எனக்கு 1.5 வருஷம் டைம் இருக்குது. அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே நான் தமிழ்நாடு ட்ரிப்பை முடிக்கணும். தமிழ்நாடு ட்ரிப்பை ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஷெடியூலும் கிட்டத்தட்ட நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போ எந்த டேட்டில் எந்தெந்த பிளேஸ்க்குலாம், எந்தெந்த ஸ்டேட்டுக்கெலாம், எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு, எந்தெந்த பிளேஸுக்கு அப்படின்ட்டு போகிற கூடிய சீக்கிரம் அந்த ஷெடியூல்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு இன்னும் நான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத ஒரு அப்டேட்டு. அந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டு இருக்கேன், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் நான் சேனல்லையும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம். See you.